வணக்கம். சிம்கோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சிம்கோக்கு ரெகுலராக கிளாஸஸ் பண்ணுறோம். கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இது இன்னும் ஒரு 10 டேஸ் கிளாஸ் இருக்குங்க. இது முடித்தோடனே நம்ம அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் போகலாம். அதுக்கப்புறம் ஜிகே பார்ட்டில் நம்ம அவங்க அவார்ட்ஸு, ஃபோர்ட்ஸு இந்த மாதிரி கேட்டிருக்காங்கல்ல, ஸ்டாட்டிக் ஜிகே, அதுவுமே நம்மள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதுவுமே கிளாஸ் வரும். சரிங்களா? அதனால் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட ப்ளேலிஸ்ட் யூடியூப்பில் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக புதுசாக பார்க்குறவங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதே போல் சிம்கோக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் வச்சுருக்கோம், இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின்ஸு, நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொது அறிவு, அது ஜிகே, மேக்ஸ், ஆப்டிடியூடு, அப்புறம் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், இந்த 4 பார்ட் இருக்குது. இந்த 4 பார்ட்டுமே பார்த்தா மெட்டீரியல் நம்ம தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க இன்றைக்கான கிளாஸ் போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் மீதி 126வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் கிராம கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் முதலில் சோதனை முறை ஆரம்பிக்கப்பட்ட இடம் எதுனா கொடுமுடி. அதாவது தமிழ்நாட்டில் கிராம கூட்டுறவு பால் சங்கம் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்கன்னா சோதனையில் கொடுமுடி என்ற இடத்துல. சரிங்களா? கோவை மாவட்டத்தில் டேஷ் என்ற இடத்தில் HH 260 என்ற இனத்தைச் சேர்ந்த கோழி குஞ்சு பொரிப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கன்னா அரசூரில். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் HH 260 ஒரு இனம் கோழி குஞ்சு இனம் இருக்குங்களாம். சரிங்களா? அது புதுசாக எங்கு அமைக்கப்பட்டாங்கன்னா அரசூரில். சரிங்களா? அகில இந்திய கைத்தறி வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. அகில இந்திய கைத்தறி வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. அகில இந்திய கைத்தறி துணி விற்பனை கூட்டுறவு சங்கம் கைத்தறி விற்பனையை கீழ்கண்ட ஒரு நாட்டில் நடத்தியதில்லை. ஐகார்த்தா. அதாவது அகில இந்திய கைத்தறி துணி விற்பனை கூட்டுறவு சங்கம் கைத்தறி விற்பனையை கீழ்கண்ட ஒரு நாட்டில் நடத்தியதில்லை. ஐகார்த்தா. அகில இந்திய கைத்தறி துணி விற்பனை கூட்டுறவு சங்கத்தின் தலைமை அலுவலகம் உள்ள நகரம் எங்கன்னா மும்பை தான். சரிங்களா? கைத்தறிக்குன்னு விற்பனை சங்கம் எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் அதிகாரம் என்ன? தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவாளருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? மாநிலம் முழுவதும் துணி விற்பனை, வெளி மாநிலங்களில் துணி விற்பனை, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடுகளில் துணி விற்பனை. சரிங்களா? வெளிநாட்டுக்கும் ஏற்றுறாங்களாம், வெளி மாநிலத்துக்கும் துணி கொடுக்குறாங்களாம், மாநிலத்துக்குள்ளேயும் கொடுக்குறாங்களாம். சரிங்களா? அதான் இவை அனைத்தும். 1904 கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இந்தியாவிலே முதல் நகர வங்கி எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? நான் சொன்னல, ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் பாருங்கள். 1904 கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இந்தியாவிலே முதல்ல நகர வங்கி எங்கு ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னா காஞ்சிபுரத்தில். அதே போல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் எங்கே ஆரம்பித்தாங்கன்னா துரூர் என்ற இடத்துல. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவின் கைத்தறி தொழிலில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடம் எதுனா 2வது. இந்தியாவில் 2வது இடம் எதுனா கைத்தறியில். அதாவது இந்தியாவின் கைத்தறி தொழில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடம்னா 2வது இடமா இருக்குங்களாம். சரிங்களா? தொழிற்கூட்டுறவுகள் அமைப்புக்கு பொருந்தாத ஒரு நோக்கம். சரிங்களா? அண்டை நாடுகளின் கூட்டுறவுகளுடன் வர்த்தக தொடர்பு. அதாவது தொழில் கூட்டுறவுகளில் பொருந்தாத ஒரு நோக்கம் எதுனா அண்டை நாடுகளில் கூட்டுறவுகளுடன் வர்த்தக தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சிறப்பு அங்காடி துவங்கப்பட்ட முக்கிய காரணம் என்ன? அதாவது இந்தியாவில் சிறப்பு அங்காடி துவங்கப்பட முக்கிய காரணம் என்னன்னு கேட்குறாங்கன்னா சீன பாகிஸ்தான் போர்களில் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவு. சீன பாகிஸ்தான் போர்களால் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவு. சரிங்களா? 1966 செய்த நாணய மதிப்பு குறைவு. பொருட்களின் விலை உயர்வால் நிகழும் கடத்தல், பதுக்கல் செயல்கள், இவை அனைத்தும். சரிங்களா? அதனால தான் சிறப்பு அங்காடி துவங்கப்படுறதுக்கு காரணம். இந்த மாதிரி அப்படின்னா தவறான முறையில் கடத்தல் பண்ணுறாங்க, பதுக்கல் செய்கிறாங்க,
இந்த போர்ஜரி பண்ணுறதால அவங்க வந்து தனியாகவே இந்தியாவில் வந்து சிறு பங்காளி துவங்கினாங்கன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? 1965ஆம் ஆண்டில் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆனந்த். அதாவது 1965ஆம் ஆண்டில் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆனந்த். 1972இல் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நியாய விலையில் கொடுக்க மத்திய அரசு செயல்படுத்திய திட்டம் பொது விநியோக திட்டம். எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1972. சரிங்களா? அத்தியாவசிய தேவை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த வருஷத்துலனா 1972 பொது விநியோக திட்டம் என்ற ஒரு திட்டத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் 1913இல் கூட்டுறவு விற்பனை சங்கம் தொடங்கப்பட்ட ஊர் எதுனா? கும்பகோணம். தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கே தொடங்கினாங்கன்னா கும்பகோணத்தில். எந்த வருஷம்னா 1913. சரிங்களா? உலக நாடுகள் அனைத்தும் பாதித்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட ஆண்டு எதுனா? உலக நாடுகள் அனைத்தும் பாதித்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட ஆண்டு எதுனா? 1931 பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? 1927இல் சென்னை மாநிலத்தில் கூட்டுறவு இயக்கம் சிறப்பாக செயல்பட ஆலோசனைகள் கூற அரசு நியமித்த குழு டவுன்சென்ட் குழு. அதாவது சென்னை மாநிலத்தில் வந்து சிறப்பாக கூட்டுறவு இயக்கம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடத்த ஒரு குழு ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அது என்ன குழுனா டவுன்சென்ட் குழு. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1927. அதாவது 1927 சென்னை மாகாணத்தில் ஒரு கூற்று நடத்துனாங்க. சரிங்களா? அந்த கூற்று நடத்துறதுக்கு ஒரு ஆலோசனை சிறப்பாக எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு நியமித்த குழு எதுனா? டவுன்சென்ட் குழு. ஓகேங்களா? 1927 பார்த்துக்கோங்க. 1920ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்ற இடத்தில் முதல் நில அடமான வங்கி தொடங்கப்பட்டது. ஜங்க். பஞ்சாப் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு நில அடமான வங்கி எப்படின்னு தொடங்கப்படுதுன்னா ஜங்கு. எப்போனா 1920. நில அடமான வங்கி தான் நிலவள வங்கின்னு சொல்லி மாற்றினாங்க. சரிங்களா? 1920ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்ற இடத்தில் முதல் நில அடமான வங்கி தொடங்கப்பட்டதுன்னா ஜங்க் என்ற இடத்துல தான். நில அடமான வங்கி தான் இப்போ வந்து நில வள வங்கின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த நிலவள வங்கியை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மத்திய கூட்டுறவு சங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து மாற்றப்பட்டது. சென்னை மாநில நில அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. சரிங்களா? சென்னை மாநில அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. இந்த வருஷம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த வருஷம் எந்தெந்த விற்பனை சங்கம் எப்போ, நில அடமான வங்கி எப்போ தொடங்கினாங்க, கூட்டுறவு சங்கம் எப்போ தொடங்கினாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. பால் உற்பத்தி சங்கம் எப்போ தொடங்கினாங்க, எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி எழுத ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் முதலில் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. கூட்டுறவு சங்கங்களுக்கான சட்டம், கூட்டுறவுக்குன்னே ஒரு சங்கங்களுக்கான சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1904. சரிங்களா? 1960-61ஆம் ஆண்டில் 3200 பால் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருந்த நிலையில் 1975-76ஆம் ஆண்டில் இருந்த சங்கங்கள் எண்ணிக்கை எவ்வளோனா 20,860. அதாவது 1960-61 அந்த வருஷத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னா பால் அளவு 3200 தான் இருந்துச்சு. ஆனால் 1975-76 20,860 அவ்வளோ பால் சொசைட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? தமிழக அரசு பால் பண்ணை சங்கங்களின் வளர்ச்சியை அதிகரிக்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் பண்ணை கழகத்தை துவங்கிய ஆண்டு 1972. அதாவது தமிழக அரசு வந்து பால் பண்ணை சங்கங்கள் வந்து வளர்ச்சியடைவதற்காக தமிழ்நாட்டில் வந்து பால் பண்ணை கழகத்தை உருவாக்கினாங்க. எப்போன்னா 1972. பால் பண்ணை தமிழ்நாட்டில் வந்து பால்